Hi friends, welcome to Chennai Food. சாதாரணமா எல்லார் வீட்லயுமே அரிசி மாவு வச்சு தாங்க இடியாப்பம் செய்வாங்க. இன்னைக்கு நாம வித்தியாசமான ஒரு முறையில ரவையை வச்சு இடியாப்பம் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ரவை இடியாப்பம் செய்யிறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு ரவை எடுத்துர்க்கேங்க. கப் அளவுல பாத்தீங்கன்னா இந்த கப்ல நான் 1.5 கப் எடுத்துர்க்கேன். 1 கப் ரவைக்கு 2 கப் நம்ம தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் ரவைக்கு 3 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். நான் அடுப்புல pan வச்சிருக்கேங்க. அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. நம்ம தண்ணி சேர்த்து விட்டுறலாம். நான் 1.5 கப் ரவை எடுத்தனால 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். அவ்வளவுதாங்க. இந்த தண்ணி கொதிக்கும்போது தான் நம்ம ரவை சேர்க்கணும். கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. தண்ணி சேர்த்தோன்னா அடுப்பு ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் சால்ட் எடுத்துர்க்கேன். அதை இந்த தண்ணியில சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை சிம்ல வச்சுட்டு நம்ம ரவையை சேர்த்துக்கலாம். எப்பவுமே ரவை சேர்க்கும் பொழுது அடுப்பை சிம்ல வச்சிருங்க. வச்சுட்டு ஒரு கையில ரவையை கொட்டிட்டு ஒரு கையில கலரிட்டே இருக்கணும். அப்பதான் கட்டிப்படாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்துக்கிட்டே கலர போறேன். நான் எடுத்த ரவை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேங்க. அடுப்பு சிம்ல வச்சுட்டு ஒரு கையில ரவையை கொட்டிக்கிட்டே ஒரு கையில கலருங்க. அப்பதான் பாருங்க அது கட்டிப்படாம நல்லா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இது நல்லா திக்கா வர வரைக்கும் சிம்ல வச்சுட்டு கலரணும். பாருங்க நல்லா திக் ஆயிடுச்சு. ஒரு 20 செகண்ட்ல நல்ல ஒரு திக்னஸ் வந்துருச்சு. இப்போ நாம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் இந்த பாத்திரத்தை கீழே இறக்கிடுறேன். ஒரு 5 நிமிஷம் நாம மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ரவை நல்லா அந்த சூட்லயே வெந்து நல்லா மாவு பதத்துக்கு வரணும். அதுக்காக தான் நம்ம மூடி போட்டு விட்டோம். இப்போ மறுபடியும் ஒரு கலரிட்டு நம்ம வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த பவுலுக்கு மாற்றி விட போறேன். பாருங்க நல்லா சுருண்டு வருது. இதை நாம ஒரு நிமிஷம் ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டுட்டு கை பொறுக்கிற சூடு வரணும். அது வரைக்கும் ஒரு நிமிஷம் ஆற விட்டுறலாம். பவுலுக்கு மாற்றி விட்டுட்டு நான் ஒரு நிமிஷம் ஆற விட்டுட்டேங்க. இப்போ நல்லா கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் நெய் தான் தொட்டுக்க போகிறேன். கையில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒன்று சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வந்தோடனே கையில் நான் நெய் தொட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. பாருங்கள் நல்லா மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிக்கோங்க. நெய் தான் தொடணும்னு இல்லை, எண்ணெய் தொட்டுட்டு கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதை நம்ம குழலில் போட்டு புழியணும். புழியறதுக்காக நான் இடியாப்ப தட்டு எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இடியாப்ப தட்டு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டுலேயே கூட நீங்கள் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இந்த இடியாப்ப தட்டில் நான் துணி போட்டுட்டு தான் புழிய போகிறேன். அப்படி துணி போடுறது பிடிக்கலன்னா நீங்கள் லைட்டாக ஆயில் டச் பண்ணிட்டு கூட நீங்கள் பிழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் காட்டன் கிளாத்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். தண்ணியில் நனைச்சி நல்லா புழிஞ்சும் எடுத்துட்டேன். இதை நான் ஒவ்வொரு தட்டுலையும் போட போகிறேன். மொத்தம் நான் 4 தட்டு எடுத்திருக்கேன். 4 தட்டுலையும் துணி போட்டு செட் பண்ணிவிட்டு இந்த முறுக்கு குழலில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இடியாப்பம் குழா தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முறுக்கு குழால அந்த ஓமப்பொடி புளியிற அச்சு போட்டு கூட நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இந்த இடியாப்பம் குழால புளியறதுனால நான் இதில் தான் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க. 4 தட்டுலையும் துணி போட்டாச்சு. இப்போ நாம் இடியாப்பம் புழிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள் நான் இடியாப்ப குழால ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் நெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக புழிய வரும். அதுக்காக தான் நான் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு மாவு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தொட்டுடுங்க. தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம குழலில் போட்டுக்கலாம். குழலில் எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பிழிஞ்சு விட்டுடலாம். நான் அப்படியே சுற்றி வரா மாதிரி தான் புழிய போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் புழியறதா இருந்தால் தனித்தனியாக கூட பிழிஞ்சிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு தட்டுலையும். பாருங்கள் நான் எடுத்த 4 இடியாப்ப தட்டுலையும் நான் இடியாப்பம் பிழிஞ்சு விட்டுட்டேங்க. நான் இட்லி குக்கரில் தான் இடியாப்பத்தை வேக வைக்க போகிறேன். இட்லி குக்கரில் வைக்கும் பொழுது நம்ம இட்லி கொத்தில் தான் வைக்கணும். இந்த இட்லி கொத்தில் வைக்கிறதுனால இந்த ஸ்டம்மு வரும் நடுவில். நீங்கள் துணி போடுற மாதிரி இருந்தால் இந்த தட்டிலலாம் துணியில் ஹோல்ஸ் இருக்கா மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வைக்கிற மாதிரி இருந்தால் அது அவசியம் இருக்காது. நீங்கள் என்ன பாத்திரம் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் செட் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி செட்டில் வைக்கும் பொழுது இந்த அடி பாத்திரத்தில் நான் எதுவுமே வைக்க போகிறதில்ல, எம்டியாக தான் வைக்க போகிறேன். இந்த தட்டை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் நாம் செட் பண்ணிட்டு வேக விட்டுக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. நான் இட்லி கொத்தில் செட் பண்ணிட்டேன். இதை இட்லி குக்கரில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இடியாப்பம் புழியறதுக்குள்ளார இட்லி குக்கரா இல்லை இட்லி பாத்திரம் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பாத்திரத்துக்குள்ளார ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த தண்ணிலாம் பொங்கி இடியாப்பத்தில் வந்துடும். அதனால் 2 டம்ளர் மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கிட்டு அது சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம இடியாப்பம் புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த இடியாப்ப கொத்து எடுத்து இதில் வச்சிடுறேன். வச்சிட்டு அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏற்கனவே நம்ம ரவையை வேக வச்சுருக்கோம். அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். மூடி போட்டு விட்டுடலாம்.
அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டேங்க. இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். சூப்பராக ரெடி ஆயிருக்குங்க. இப்போ இந்த கொத்தை நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள், நான் வெளியே எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இடியாப்ப தட்டில் இருந்த இடியாப்பம் எல்லாத்தையும் நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. நல்லா சூப்பராக வெந்திருக்குது. பாருங்கள், நல்லா நூல் இழ மாதிரி வருது இழுத்தா. இப்போ சூடாக இருக்கனால என்னால் இப்போ கை வைக்க முடியல, அதனால தான் நான் அப்படியே வச்சு காட்டுறேன். இதே மாதிரி ரவா இடியாப்பம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்கும்பொழுது இந்த மாதிரி இடியாப்பத்தை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட்டு டின்னருக்கு தேங்காய் பாலோட வச்சு கொடுத்தா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி தேங்காய் பால் பிடிக்காதவங்க தேங்காய் பூ தூவிட்டு சர்க்கரை தூவிட்டு இல்லை நாட்டு சர்க்கரை தூவிட்டு கூட சாப்பிட்லாம். ஆனால் சுகர் பேஷண்ட்டு பிபி பேஷண்ட்டெல்லாம் வந்து வேறு ஏதாவது சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமான முறையில் ரவை இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. நன்றி, வணக்கம்.